ஜூடு படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். அந்த படத்துல ஆக்சுவலா சுருக்கமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட ஒய்ஃபை வந்து வேற ஒருத்தவங்களுக்கு விட்டு கொடுத்துடலாம். அதாவது வந்து ஒய்ஃபுக்கு பிடிச்சி போய் வேற ஒரு பையனை லவ் பண்ணா வந்து விட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து இந்த சொசைட்டிக்கு வந்து மேபி வந்து ஏத்துக்க முடியாமலும் செட் ஆகாமோ இருக்கலாம். பட் அவங்களோட பர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா, அதாவது இந்த ஸ்டோரி நேரேட்டரோட பர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா அது வந்து ஓகேன்ற மாதிரி தான் எனக்கே தோணுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அதனாலதான் வந்து அவங்க ஒரு டைலாக்கும் வச்சிருக்காங்க படத்துல. என்னன்னா, மேரேஜ் பண்ணீங்கன்னா வந்து தாலிக்கு மரியாதை கிடையாது, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட எமோஷன்ஸ் தான் மரியாதைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஏத்துக்கிற வகையில தான் இருக்கு. அந்த தாலி அப்படிலாம் எல்லாமே வந்து ஓல்டு சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்ல வராங்க. மேலும் வந்து அந்த எமோஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஜென்சின்னு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் அது வந்து ரொம்ப சூட்டபுளா இருக்கும். ஏன்னா வந்து இப்போ வர ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் அப்படிதான் மாறிட்டு இருக்குன்றது வந்து சொல்றாங்க. நம்ம 90s கிட்ஸ், அதுக்கு பேக் 80s 70s இவங்களுக்குலாம் இந்த படம் பார்த்தா சுத்தமா பிடிக்காது. ஏன்னா வந்து அவங்க வளர்ந்து வந்த சொசைட்டி அந்த விதமே வேற. பட் இப்ப இருக்கிற ஜென்சியோட நிலைமை வேற. ஸோ அதுதான் வந்து அந்த படத்துல வந்து அவங்க எக்ஸ்பிளைன் வர்றாங்க. அவங்க எல்லாரையும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நாய்க்கு ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்னு அவங்களே படத்துல சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒரு நாய் கூட வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது, பட் மனுஷங்க தான் வந்து ரொம்ப இது பண்ணி ஒரு மாதிரி லைனுக்குள்ளேயே வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அது வந்து ஏத்துக்க முடியாதா தான் இருக்கு. ஏன்னா ஜென்சினா அவங்கெல்லாம் அப்படிதான் இருப்பாங்க போல. ஸோ இப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா, இந்த படத்துல இந்த ஸ்டோரியை வச்சு மட்டுமே வந்து நம்ம இந்த படத்தை வந்து ஒதுக்கிட முடியாது. ஏன்னா வந்து அவங்களோட பர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரி கரெக்ட் தான். ஓகேங்களா, இது வந்து அவங்க பர்ஸ்பெக்டிவ்ல இது 100% அவங்க கரெக்டா தான் சொல்ல வந்திருக்காங்க. அவங்களுக்கு இது வந்து ஓகேன்ற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணி சொல்ல வராங்க. டைரக்டர் பர்ஸ்பெக்டிவ்ல, ஹீரோயின் எல்லாரோட பர்ஸ்பெக்டிவ்ல தான் சொல்றேன். ஸோ அதனால வந்து இந்த கதையை வந்து நீங்க ஒத்து பாத்தீங்கன்னா ஒரு நன்மை இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த படம் கூட வந்து 2 படம் ரிலீஸ் ஆச்சு. என்னென்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைசன் ஒண்ணு, இன்னொன்னு வந்து டீசல் ஒண்ணு. ரெண்டுமே வந்து நம்ம 90s கிட்ஸ் சம்பந்தப்பட்ட படங்க. ஸோ அந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு வன்முறை காட்சிகள் இருக்கும், எவ்வளவு வன்முறை, அடிதடி, வெட்டுக்குத்து, மானத்துக்காக, ரோஷத்துக்காக, கோவத்துக்காக ஏகப்பட்ட வெட்டுக்குத்து சீன்லாம் இருக்கு. பட் அதுவே வந்து இந்த ஜென்சி படமான டியூட்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சீன்ஸே கிடையாது. எல்லாமே ஸ்மூத்தா தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ விட்டு கொடுக்குற சீன்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா டியூட் படம் எவ்வளவு மேலுன்னு கூட சொல்லலாம். அதாவது எனக்கு வந்து படம் வைஸ் பார்த்தா பைசன் தான் பிடிச்சிருந்தது. பட் அந்த பைசன் வந்து ஒரு யூஷுவல் ஸ்டோரி தான். ஓகேங்களா, பட் ஜூட்ல வந்து டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்காங்க. ஓகே, கதை வகையிலேயே சரி டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்காக அவங்க பாராட்டணும். மேலும் வந்து வன்முறை ரொம்ப கம்மியா இருக்குங்க ஜூட் படத்துல. ஓகேங்களா, அவங்க சொல்ல வந்த விதமே அதுதான். என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நீங்க வந்து கோவத்துக்காகவும் மானத்துக்காகவும் ரோஷத்துக்காகவும் வெட்டிங் சாவதை விட இந்த மாதிரி வந்து யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு போலாமே அப்படின்னு நம்ம தான் சொல்ல வராங்க. அது வந்து ஜென்சிக்கு தான் செட் ஆகும். ஓகேங்களா, இதுல வந்து என்னால தலையிட முடியாது. நான் வந்து அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் ஒரு 90s கிட்டு, இன்னொரு வந்து மொரட்டு சிங்கிள். இவங்க என்ன பண்ணாலும் நான் வந்து அதுல பாதிப்படைய போறது கிடையாது. ஓகேங்களா, ஸோ அது வந்து எனக்கு வந்து இந்த கதை வந்து ஒரு ஃபன்னாவும் ஒரு அக்செப்டட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இவங்க என்ன பண்ணாலும் என்ன வந்து அது எந்த வகையிலும் பாதிக்காது. ஏன்னா நான் மொரட்டு சிங்கிள். என்னை வந்து யாராலையும் மாற்ற முடியாது. நான் ஒரு 90s கிட். ஓகேங்களா, ஸோ ஆனாலும் இவங்க பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது ஒருவேளை ஜென்சினா இப்படிதான் இருக்கும் போல, ஸோ இந்த மாதிரி தான் ஃபியூச்சர் இருக்கும் போல அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோண வருது. ஸோ இவங்க வந்து இந்த புதுமையான ஒரு கதையை தான் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு ஃபியூச்சரை தான் எடுக்க வராங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த கதையை வந்து ஹேட் பண்ணி இந்த படத்தை வந்து வெறுக்காதீங்கன்னு நான் சொல்ல வரேன். ஒரு டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்காங்க. மார்க்கெட்லயே இது ஒரு புது முயற்சி. ஸோ வந்து ஓப்பனா பண்ணிருக்காங்கல்ல, ஓப்பனா பேசிருக்காங்களா, அதனாலயே வந்து இந்த டேரக்டரை வந்து பாராட்டலாம். இந்த சோசியல் மெசேஜை வந்து இவ்வளவு ஓப்பனா தைரியமா சொன்னதுக்காக இந்த கீர்த்தி சோரன் அவரை வந்து நான் பாராட்டுறேன். பரவாயில்ல, நிறைய பேர் வந்து எதிர்ப்பாங்க, பட் அவர் வந்து ஓப்பனா பேசியிருக்காரு இந்த கதையை. ஸோ இந்த கதையை சூஸ் பண்ணி நடிச்சதுக்காகவும் பிரதீப் ரங்கநாதன் அண்ட் டீம், மமிதா பைஜு அண்ட் டீம் எல்லாருக்குமே வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கிறேன். அந்த மியூசிக் சூப்பரா போட்டிருக்காரு நம்ம சாய் அபியங்கர். ஸோ ஓவராலாவே இந்த கதையை வந்து ஒரு தொடக்க புள்ளினே பாருங்களேன். ஓகேங்களா, அதான் சொல்ல விரும்புறேன். சமுதாயத்தின் தொடக்க புள்ளி தான் இந்த ஜூடு படத்தின் கதை. ஓகேங்களா, இதை வந்து நீங்க ஹேட் பண்ணி ஒன்னும் ஆக போறது கிடையாது. ஏன்னா இப்போ வர சொசைட்டி அப்படிதான் இருக்கு. ஜென்சின்ற பட்சத்துல அந்த மாதிரிதான் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதனால வந்து அதை ஹேட் பண்ணி உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்றத பாருங்க. அதான் நான் சொல்ல விரும்புறேன்.
ஜூட் படம் என்னதான் வந்து கதையில கான்ட்ரவர்சியா இருந்தாலும் என்டர்டைன்மெண்ட் நல்லாவே பண்ணிட்டாங்க, நல்லா இருக்கு, ஃபன்னா இருக்கு. இன்னும் அந்த கூஸ் மொமெண்ட்லாம் கத்த முடியல, ஏன்னா வந்து இந்த கதை கொஞ்சம் ரொம்ப கான்ட்ரவர்சியா போறதுனால நம்மளுக்கு யாரு ஏத்து முடியல, அவங்களால கத்த முடியாது. பட் அதை அதுலயே பழகின ஜென்சி பசங்க, ஜென்சி பொண்ணுங்க எல்லாம் வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணி கத்துறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம வை விட்டுலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன இருந்தாலும் 90s கிட்ஸை பாதிக்க கூடாது, ஓகேங்களா? அதனால எனக்கு இது ஒரு மாதிரி ஜாலியா இருக்கிறதுனால சரி போங்கடா அப்படின்னு நம்ம தான் நான் விடுறேன். டியூட் ஓகே தான், என்டர்டைன்மெண்ட் வகையில பார்த்தா நல்லா தான் இருக்கு, ஒரு புது முயற்சி. தேங்க்யூ.